ஹலோ டு ஆல். கிளி எடுக்கிற சீட்டை வச்சு அதில் இருக்கிற படத்தை பார்த்து ஜோதிடம் பார்த்து சொல்லுவாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளி ஜோதிடம் பார்க்குறவர் அவருக்கு அந்த கிளி என்ன சீட்டை எடுத்து கொடுத்துச்சுன்னு அவர் பார்த்தாரா பார்க்கலான்னு தெரில. என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, பாமக கட்சியிலிருந்து கடலூர் வேட்பாளராக திரைப்பட இயக்குனர் நடிகர் தங்கர் பச்சான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. திரு தங்கர் பச்சான் அவர்கள் நேற்று வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கும்போது அவராக போய் கிளி ஜோதிடம் பார்த்தாரா, இல்லை இந்த கிளி ஜோதிடம் பார்க்குற வந்து தன் விருப்பத்தில் வந்து இவருக்கு கிளி ஜோதிடம் பார்த்து கொடுத்தாரு என்னன்னு தெரில. அந்த கிளி சீட்டு எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சான் அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த கிளியோட சீட்டில் வந்திருக்கு. ஆனால் அந்த கிளி ஜோதிடம் பார்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்காரு. என்னென்னா கிளியெல்லாம் அழியும் தருவாயில் இருக்கிறதுனால நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்திய வனச்சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிளியை வந்து வீட்டில் பெட் அனிமலாக வளர்ப்பு பிராணியாக வளர்க்குறதோ இல்லை இந்த மாதிரி கிளி ஜோதிடம் இந்த மாதிரி பார்க்குறதோ எல்லாத்துக்குமே தடை விதிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அந்த கிளி ஜோதிடருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. ஆனால் அவரோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அந்த கிளியை நம்பி தான் இருந்திருக்கும். இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. நம்ம தங்கர் பச்சான் அவர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை அப்படி இந்த சட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் அவர் போய் ஏன் இப்படி கிளி ஜோதிடம் பார்த்தாருன்றது தெரியல. இல்லை இப்போ அந்த கிளி ஜோதிடருக்கு இவர் ஏதாவது உதவி பண்ணாரா அப்படின்றதும் நமக்கு தெரியலை. தங்கர் பச்சான் அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவர் எடுத்த திரைப்படமான அழகி, பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, இந்த படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை நமக்கு என்ன தோணுதுன்னா, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ அப்படின்னு தோணுது.